இப்போ ஐயா தான் சொல்ற பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பணி. உண்மையிலேயே அந்த பணிக்கு எங்களுடைய குருநாதர் 3 முறை வலிமையாக வலியுறுத்தினார். நான் 3 முறையுமே வாய்ப்பே இல்லை, என்னால் முடியாது, நான் காசு கேட்க முடியாது, கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தாங்க மறுத்து தான் பேசினேன். ஆனால் ஒரு சூழலில் அந்த பணிக்குள்ளே போகிற வாய்ப்பை திருவருள் கொடுத்தது. ஆனால் கொடுத்த அன்னைக்கு ஒரு உறுதி கொடுத்தார், இந்த கோயிலில் இரும்பை பயன்படுத்தாம தான் திருப்பணி பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த பணிக்கு ஐயெல்லாம் சொன்னாங்க, நான் காரணமெல்லாம் இல்லைங்க, இது உங்களை போல இருக்கிற தொண்டர் பெருமக்கள் தான் காரணம். சாமி என்ன நினைச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய அரசர்கள் 9ஆம் நூற்றாண்டில் அவருடைய காலம், இன்னைக்கு நம்ம 21 இருக்கிறோம், எத்தனை பேரரசு வந்திருக்கும், எத்தனை ஜமீன்தார் வந்திருப்பாங்க, எத்தனை செல்வந்தர் வந்திருப்பாங்க, எத்தனை பெருமக்கள், பக்தியிலேயே பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் மனசுக்குள்ள அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கும் பெரிய புராணத்தை முதல் பாட்டு துணை கடைசி பாட்டு வரைக்கும் மனப்பாடமா சொல்லுகிற அன்பர்கள் இருக்கிறாங்க. உரையே வேண்டாம், புத்தகமே வேண்டாம், அப்படியே கடன்னு சொல்லிடுவாங்க. உறையூர்ல ஒரு அன்பர் இருக்கிறாருங்க, ராகவன் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவரு அப்படியே மொத்தத்தையும் படிச்சு சொல்லுவார். CKS ஐயா உரையே மனப்பாடமா சொல்லுவார்னா பாத்துக்குங்களேன். அவ்வளவு அவரை குலதெய்வம்னு போற்றுவார். எனக்கு குலதெய்வம் CKS ஐயா தான் அப்படின்னு போற்றக்கூடியவர் ராகவன் ஐயான்னு ஒருத்தங்க இருக்கிறார். எனக்கு என் மனசுக்குள்ளதாங்க ஒரு கேள்வி வந்து, சுந்தரமூர்த்தி சாமி பணிக்கு நான் உள்ள போகும்போது சிந்திச்சு பார்க்குறோம், அந்த மாதிரி பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த பணி செய்தா பொருத்தமானது. அல்லது ஒரு சிவாச்சாரியார் அந்தனர் மரபுல பிறந்திருக்கிறாரு, அவரு இந்த திருப்பணி செய்யறாருன்னா அது ஒரு பொருத்தம் இருக்குது, அந்த பெருமானுடைய அருள் மரபுல வந்திருக்கிறாங்க, அது ஒரு. நாம கோயிலை கூட்டிட்டு எங்கேயோ சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு கிடந்தோமே, நம்மளை கொண்டாந்து சாமி இங்க கொண்டாந்து போட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இது ஏதோ ஒரு காரணம் எனக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ணலன்னு. ஆனா சேக்கிழார் பெருமான் யான் முன்பு செய்த தவம் என்னோம்பர், சுந்தரமூர்த்தி சாமியை துதிக்கும் பொழுது, மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னோ யாவதும் ஓர் பொருள் அல்ல, நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழிநடந்த சேவடி போது எப்போதும் என் சென்னியிலும் மலர்ந்தனவாழ்பர். இந்த புராணம் நான் எப்படி பாடுன்னு தெரியுங்களா, சுந்தரமூர்த்தி சாமி திருவடி என் தலை மேல இருந்துச்சு, அதனால புராணம் பாடிட்டேன்ட்டார். அது சேக்கிழாருடைய அனுபவ மொழியா இருக்குது. அந்த மாதிரி இது நாம நினைத்து செய்யல, இந்த பணி விரும்பி செய்யல, குருநாதர் வலிய கொடுக்கிறாரு, நான் முடியாதுன்னு விலகி போறேன். இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் ஊட்டும் வினை இருந்தால் உன் நானை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும் பாருங்க சிவபோகசாரத்துல. அந்த மாதிரி நம்ம புடிச்சு கொண்டாந்து தள்ளிச்சுங்க. அப்பதான் இந்த பணியில அதாவது ஒரு அனுபவம் தரார், நாம கேட்டாலும் சாமி பிச்சை போடுவாரு அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. எனவே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பணியை செய்யணும் ஒரே ஒரு மனசுக்குள்ள. ஏன்னா அந்த திருப்பணி 2011 தொடங்குனாங்க. நான் அந்த திருப்பணிக்குள்ள போகும்போது 2014, 3 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது. அந்த குழுவை சார்ந்த அன்பர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் எல்லா முயற்சியும் செய்து பார்த்துட்டு தான் அந்த பணி ஒரு கட்டத்தில் அப்படியே நிற்கிதுங்க. இப்போ நாம போய் கேட்டால் கிடைக்குமா என்ன அப்படிங்கும்போது சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஒரே ஒரு மனதில் ஒரு உறுதிப்பாடு என்னன்னா, திருத்தொண்ட தொகை பாடுகிற ஒவ்வொரு அடியாத்தையும் போய் கேட்க வேண்டியது நம்ம கடமை. கொடுக்கறதும் கொடுக்காது அவங்க பொறுப்பு, நாம கேட்கணும். இது மட்டும்தாங்க மனதில் இறைவன் உணர்த்திய கருத்து. அதனால போய் கேட்போம் அப்படின்னு போய் ஒவ்வொரு திருக்கூட்டமாக ஒரு காலகட்டத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களாவே வந்து எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த திருப்பணி நிறைவடைஞ்சிருச்சு. சரி, ஒரு வாரம் நிறைவடையும் போது பல்வேறு சட்ட சிக்கல்கள், அது கூட நாம போலிங்க வழக்கு மன்றத்துக்கு மறந்து ஏன்னா அந்த சூழல் என்னன்னு பலரும் அறிந்திருப்பீங்க, சில பேர் தெரியாம இருக்கலாம். நாம போகல, ஒரு எளிமையா ஒரு தீர்த்தம் வச்சு ஒரு குடமுழுக்கு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ஒரு திட்டமிட்டோம். அப்ப என்ன இப்படிதான் திட்டமிடுகிறோம். அப்புறம் அது வேறொரு வகையில வேறு வகையா வந்துருச்சு. அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட போய் சும்மா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்னா சிக்கலா போயிடும். ஐயா, நீங்க நாளைக்கு இந்த மாதிரி நாங்க சுந்தரருக்கு ஒரு சின்ன குடமுழுக்கு விழாவை பண்ணிடலான்னு இருக்கிறோம்,
பத்திரிக்கைன்னு அடிச்சா நிறைய சட்ட சிக்கல்லாம் வரும். ஏன் இது தமிழ்ல பண்றதா சமஸ்கிருதத்துல பண்றதா இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய வரும். அதனால எதுவுமே வேண்டாம், நாங்க போய் சும்மா எளிமையா ஒண்ணு பண்ணிடலாம். அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், என்னது நம்ம ஊர்ல நடக்குது, நம்ம கோயில் நடக்குது, இது என்ன இப்படிங்க, நீங்க பத்திரிக்கை அடிங்க பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னாரு. அவரு எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை அடிச்சு அவர் பேரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு கொடுத்தோம்னா, நாளைக்கு பூசை தொடங்கணும்னா இன்னைக்கு வந்தாச்சு சென்னை கோர்ட்டுக்கு வழக்கு வந்துருச்சு. நாம போலிங்க, சிவாச்சாரியார்லாம் சேர்ந்து வழக்கு ஒரு ரிட்மனு கொடுத்துட்டாங்க. என்னன்னு, சுந்தரமூர்த்தி சாமி கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள், இதை நிறுத்த வேண்டும் என்று அவங்க ஸ்டேக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் மகாதேவரே வந்தார். வழக்கு மலர்ந்தது யாரு வந்தார், அந்த அமர்வுக்கு வந்தவர் யார் தெரியுங்களா? உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மகாதேவன் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார். இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? எங்களுக்கு சொன்ன செய்தியை நான் அப்படியே சொல்றேன். ஐயா, இந்த எண்டோமெண்ட் போர்டுன்னா அவருக்கு ஆகாது, நீங்க வேற இந்த வழக்கு போட்டவங்க சிவாச்சாரியார் போட்டிருக்கிறாங்க ஸ்டே பண்ண சொல்லி, நீங்க வேற எம்எல்ஏ எல்லாம் வச்சுட்டு போய் நின்று இது அரசு மூலியமா அப்படி போயிருக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் ஐயா, அவரு நிறுத்த சொல்லிடுவார். சொன்ன ஆட்கள் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க ஒன்றும் கவலைப்படலைங்க. ஏன்னா நமக்குள்ள ஒன்றும், நான் சொல்லும் போதே திருப்பணி மட்டுக்கு தான் போனேங்க, குடமுழுக்கு நான் போகல, உள்ளுக்குள்ள வரலன்னு தான் சொன்னேன். யாரு அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது, ஐயா நான் திருப்பணிக்கு தான் வந்தேன், நான் இந்த குடமுழுக்கு விழா என் பொறுப்பல்ல, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நாங்களாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம், எனவே இதுல நான் அதுக்காக வரல, திருப்பணி முடிச்சு கொடுத்தறேன், நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்கன்ட்டேன். ஆனா அவங்க கேட்கல, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை இப்படித்தான் பண்ண. சரி, இதெல்லாம் நிறைய நான் விரிச்சேன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியதா போயிடும். அதனால இப்போ என்ன ஆகி போச்சு, நீதியரசர்கிட்ட வந்தாச்சு. இது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நாங்க திருநாவலூர்ல இருக்கிறோம், வழக்கு மன்றத்தின் மதிய உணவுக்கு பிறகு விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. உணவுக்கு பிறகு என்ன விஷயம், அவர் எடுத்து பார்த்தவர் சொன்னாரு, சுந்தரர் தமிழ்நாட்டில் தானே பிறந்தாரு, தமிழ்ல தானே பாடினாரு, அவருக்கு குடமுழுக்கு பண்றதுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவருக்கு தமிழ்ல பண்ணாம எங்கேயா பண்றது, கேஸ் டிஸ்மிஸ்ன்ட்டார். அட கடவுளை, அன்னைக்கு நாம பெற்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, என்ன ஆனந்தம். ஏனுங்களா, அது நம்பர் போட்டு தள்ளுபடி பண்ணி இருந்தாங்கன்னா மேல அப்பீலுக்கு போயிருப்பாங்க. அவர் நம்பரே போடாம டிஸ்மிஸ் பண்ணிட்டார். யாரு, ஒரு மகாதேவன் வந்தார். மகாதேவன்ங்க, அவரு அரை மணி நேரம் சுந்தரர் பத்தி பேசி பித்தா பிரேசூடி பாட்டை பாடி, அவருக்கு தமிழ்நாட்டில் போனா எங்க தமிழ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அவரு கூடுதலா என்ன தெரியுமா பண்ணாருங்க, மாவட்ட நீதி இவங்க இருக்காங்க காவல்துறை அவங்களுக்கும் எண்டோமெண்ட் போர்டுனுடைய தலைமை பொறுப்புக்கும் என்ன பண்ணிட்டாரு, இந்த கோயில் அவங்க குறித்த தேதியில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நாம போயிருந்தா கூட பாதுகாப்பு கொடுப்போன்னு கேட்பாரு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை நாம போய் நாங்க தமிழ்ல பண்ணான்னு இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கு நீங்க ஒரு பாதுகாப்பும் கேட்டா கூட கொடுத்துருப்பாருன்னு தெரியாது. நாம போனது சிவாச்சாரியார். அவங்க எழுதினாரு, குறித்த தேதியில் குடமுழுக்கு நடைபெற வேண்டும், அதுக்கு எண்டோமெண்ட் போர்டு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது மாவட்ட எஸ்பி இருக்கார் பாருங்க, அவரு இந்த குடமுழுக்கு விழாவுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். முடிச்சிட்டார். அப்படியே ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் வேறு வகை, அப்பதான் நம்மளுக்குலாம் தெரியும், நிறைய தொலைக்காட்சிகள்ல எல்லாரும் சொன்னாங்க, தமிழ்ல பண்ணும்னா ஆட்சி போயிடும். அப்ப எடப்பாடியார் தான் ஆட்சியில் இருக்கிறார். அப்ப சொன்னது இப்படியே தான் சொன்னாங்க, தமிழ்ல கூட. ஏன், இந்த சிவாச்சாரியர்லாம் சேர்ந்து போய் அங்க போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அப்ப திருமடங்கள் எல்லாம் போய் பேசிட்டாங்க. எல்லாரும் தனித்தனியா பேட்டி நம்ம எந்த துறவிக்கும் எதிரானவர் இல்லைங்க, நான் தமிழுக்கு ஆதரவானவன், அவ்வளவுதான். நம்ம என்ன மடத்துக்கு எதிரெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது தமிழ், நம்ம தமிழ்ல பேசும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நாங்க அந்த கொள்கையோட சரி, நாம யாரையும் விமர்சிப்பது நம்ம வேலை இல்லை, நமக்கு நிறைய வேலை கிடக்குது, வேலை பார்ப்போம்னு நினைக்கிறோம். இப்ப என்ன ஆகி போச்சு, ஒவ்வொரு திருமடத்திலிருந்தும் இதுக்கு செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது, தமிழ்ல குடமுழுக்கு பண்ணா மழை வராது, ஆட்சிக்கு கேடு, மன்னருக்கு கேடு, இப்படி நீங்க தொலைக்காட்சியில பேசுனது இருக்குதுங்க, நீங்க பார்த்து கொள்ளலாம், நான் சும்மாலாம் சொல்லல. அந்த குடமுழுக்கு இப்ப வேற வகையில் இப்ப அவங்களும் உள்ள நுழைய முடியாம போயிடுச்சு. ஏன், கோர்ட்டு உள்ள நின்றுச்சு, அதனால இப்ப ஆட்சியாளர் உள்ள வர முடியல, நிறுத்துன்னு சொல்றதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. திருமணங்கள்லாம் வேற வழி தெரியல, எல்லாரும் கப்புச்சிப்புன்னு ஆயிட்டாங்க. அதுல வேற அமாவாசையில குடமுழுக்கு வச்சிருக்கிறாயான்ட்டாங்க, அது வேற ஒண்ணு.
நாங்க எங்களுக்கு என்னைக்கு சாமி கொடுக்கறாரு வெய்யின்ட்டு வச்சுட்டு நாம ஜோசியம் பார்த்து நான் 4 நட்சத்திரம்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் வேறொரு குறிப்பு கிடைத்தது. கங்கை கொண்ட சோழபுர கோயில ராசேந்திரன் குடமுழுக்கு பண்ணும் பொழுது அமாவாசை நாளில் குடமுழுக்கு செய்தார் அந்த குறிப்பு பின்னால் கிடைச்சது. அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்க சும்மா குறிச்சுட்டோம். ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் எப்பயா லீவ் இருக்குது, எல்லாரும் வருவாங்க, நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு சும்மா தான் இருப்போம், வர சொல்ல எல்லாத்தையும் குடமுழுக்கு வச்சிருவோம். இப்படித்தாங்க நாங்க குறிச்சோம், வேற எந்த குறிப்பும் இல்லை. சுவாதி நட்சத்திரமா வேற இருந்துச்சு அந்த அன்னைக்கு. ஏன் அவருடைய குரு பூஜைக்குரிய நட்சத்திரம் ஆச்சுல்ல, சுவாதியில குடமுழுக்கு. இப்படித்தான் திருநாவலூரை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. நாங்க திட்டமிட்டெல்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க, மறந்து. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம திட்டமிட்டோம். நாம் ஒருபோதும் நாங்க திட்டமிடல. கருவறை கட்டி கொடுக்க மட்டும்தான் திட்டமிட்டோம். ஆனா கருவறை அர்த்த மண்டபம் ஆயிற்று, அர்த்த மண்டபம் விமானம் ஆயிற்று. இதை முடிக்கும் போது முன் மண்டபத்துக்கான திட்டத்தை கொடுத்துட்டாரு. முன் மண்டப பணி நடக்கும்போது சுற்று மதிலுக்கான பணி, இப்படி ஒரு பணி நடக்கும் போதுதான் அடுத்த பணிக்கு இது முடிக்கத்தான் கொடுத்தாரு. இது அந்த பணியில ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும், மற்ற வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு இது தெரியாது. ஏன், அதுல குறைந்தபட்ச தொகையில் அந்த பணி நின்றது. நான் உள்ள போகும்போது எவ்வளவு காசு பத்தல தெரியுங்களா? 13 லட்சம் ரூபாய் பத்தல. அந்த கோயில் திருப்பணிக்கு அந்த குழுவை சார்ந்த நண்பர்கள் என்கிட்ட சொல்லும் பொழுது 13 லட்சம் ரூபாய் இருந்தா கருவறை அர்த்த மண்டபத்துக்கு மூடுகள் போட்டு விடுவோங்க ஐயா, அது காசு இல்ல, நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் சொன்னேன் 13 லட்சமாயா, அடக்கடவுளே, நீங்க நம்மளுக்கு கூட 13 லட்சத்தை வசூல் பண்ணி கூட நான் எங்க போட்டுன்னு கேட்டேன். இன்னைக்கு அந்த கோயில் திருப்பணி எத்தனை கோடி என்பது சுந்தரருக்கு தான் தெரியும். அத்தனை தொண்டர்கள் கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, என் கையில ஒண்ணும் இல்லை என்பதற்காக சொல்றேன். அந்த கோயில ஒவ்வொரு பணியும் அஷ்டமியில தாங்க நடந்துச்சு. முதல் நாள் பூச அஷ்டமி, நான் போய் பார்த்தது அஷ்டமி, அதுக்கு நிலவுகால் வச்சது அஷ்டமி, விமானம் வச்சது அஷ்டமி, எல்லா அஷ்டமியிலேயே நடந்துச்சு. அது வாட்டுக்கு நடக்குது அஷ்டமியில. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குனா அவர் கூட்டு அஷ்டமியிலேயே தான் எல்லாத்தையும் கொடுத்தார். அப்படி அந்த திருப்பணி நடைபெற்றது. ஒரு வாரம் முடிஞ்சுதுங்களா, சரி சிவசிவா நம்ம உண்டு வகுப்பு உண்டுன்னு இருக்கலான்னு நினைக்கும் போதுதான் இந்த கோவிட் ஒன்று வந்துச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பாருங்க. இந்த சூழலில் தான் இந்த சிவலிங்க திருமேனிகள் ஆங்காங்கு வெட்ட வெளிகள்ல, வயல்ல, குளக்கரைகள்ல நிறைய கிடக்குது. ஆளாளுக்கு அனுப்புறான். நிறைய பேர் இந்த சுந்தர திருப்பணியில என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிடிச்சா காசு வரும், இவர் பிடிச்சா, என்கிட்ட எந்த காசு இருக்குது, ஒரு காசும் இல்லை. எல்லாம் ஆளாளுக்கு வந்து கேட்கறாங்க, ஐயா எங்க கோயிலுக்கு கொஞ்சம் ஏதாவது. அட ஐயா, நான் ஊரா போய் சுந்தர தேவாரம் பாடி தான் கேட்டு கொடுத்தோம். நீங்க நினைக்க நான் வசதியான ஆள்லாம் இல்லை, நான் இருக்கிறதே வாடகை வீட்டுல உட்கார்ந்துருக்கிறேன். நீ என்ன வந்து பார்த்து நீ வந்து பண்ணி கொடுனா பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆளை விடுங்க சாமின்னு கும்பிடு போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இந்த சூழல்ல தான் அந்த கோவிட்டுக்குரிய அந்த காலகட்டத்துல நிறைய காட்சிகள் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்ப வேற ஒரு இடத்துக்கு ஒரு பக்கத்துல ஒரு கோயில் பார்க்க போனோம். விழுப்புரத்துல அந்த புறநகர் சாலை இருப்பார், பைபாஸ், அது ஜானகிபுரம்னு பேரு. அதுக்கு அடுத்து இருப்பது வழுதரெட்டின்னு ஒரு இடம். அந்த கோயிலை கட்டுகிற ஒரு பெண் அவங்க என்னை பார்க்க வந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் கோயிலுக்கும் வந்து பார்த்து ஏதாவது உதவி பண்ணி கொடுங்கயான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இல்லைம்மா, இங்கேயே நான் இந்த பணி முடிஞ்சதுன்னா நமக்கு என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அந்த பொண்ணு கேட்டுக்கொண்டதுக்குனால சரி ஒரு நாள் அந்த கோயிலை சும்மா பார்க்க போகலான்னு போனேனுங்க. போகும்போது முழங்கால் அளவுக்கு தண்ணி, சிவலிங்க திருமேனி அந்த தண்ணிக்குள்ள இருக்குது. அந்த சிவலிங்கம் 6 உயரத்துக்கு இருக்குது, 6 அடி உயரத்துக்கு இருக்குது. சாமி திருமேனி 6 அடி உயரம். நடந்து போகும்போது முழங்கால அளவுக்கு தண்ணிக்குள்ள நடந்து போய் நிக்கிறவங்க. அந்த பொண்ணு பக்கத்திலேயே சாமி பக்கத்துல வச்சு கோயிலை கட்டிட்டு இருக்குது. விமானம் இன்னும் நடக்கல, கருவறைக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு நானும் எங்கெங்கயோ போயிட்டங்க, இவ்வளவுதாங்க முடிஞ்சிருக்குது, எப்படியாவது இந்த பணியை முடிச்சு கொடுங்கயான்னு என்கிட்ட கேக்குதுங்க. இந்த பொண்ணு பார்த்து எனக்கு மனசே கேட்கல, என்ன பண்றேனே தெரியலையே. அப்படி சிந்தித்த போது எத்தனை பேர் இந்த மாதிரி சிரமப்படுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு நினைத்த போது தானுங்க பெருமான் கொடுத்தது அரண்பணி அறக்கட்டளை என்ற அமைப்பு. எல்லாத்திலையும் போய் லட்சமா கேட்க வேண்டாம், மாசம் 100 ரூபா கேட்போம். வெறும் 100 ரூபா ஒரு நபர், ஒரு சிவனடியார் மாசம் 100 ரூபா கொடுத்தா போதும். அப்படி நினைத்து கடந்த 2021 ஜனவரி மாதம் இந்த பணியை நாங்க தொடங்கினோம். இன்னைக்கு இந்த பணியில பாத்தீங்கன்னா 125 சிவலிங்க திருமேனிகள் வெட்ட வெளிகள் இருந்து மேடை எடுத்து கூரை போட்டு வச்சிருக்கு.
ஒரு சிவலிங்க திருமேனி எடுத்து வச்சது மட்டும் 36 பழமையான சிவாலயங்கள் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 36 கோயில். அதே போல 22 கோயில்கள் இந்த கூரையில் இருந்த சிவலிங்க பெருமானுக்கு கருவறை, அர்த்த மண்டபம், விமானம் போன்ற பணி அமைந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 55க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல தலம் அமைத்து கொடுத்தல், மின்சாதனம் அமைத்து கொடுத்தல், காம்பவுண்டு கட்டி கொடுத்தல், வண்ணம் பூசுதல், இப்படிப்பட்ட பணிகள். இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுக்குள்ள இத்தனை பணி சாமி கொடுத்துட்டார். இந்த அமைப்பு இதெல்லாம் யாரால? உங்களை போல இருக்கிற அடியார்களால். என்னாலெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க சும்மா போஸ்ட்மேன் வேலை தான். சார் போஸ்ட், இந்த பக்கம் தபால் கொடுத்தா இந்த பக்கம் கொண்டு ஐயா கொடுத்தாங்க ஐயான்னு கொண்டு இங்கே கொடுக்க வேண்டியதான். ஐயா கொடுத்தா ஐயா இங்கே கொடுத்தாருன்னு இங்கே கொடுக்க வேண்டியதான். இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயாலாம் சொன்ன மாதிரி இந்த பணியில நாயன்மார்களுக்கு செய்கிற வாய்ப்பு, செருத்துணை நாயனாருக்கு பணி நிறைவடைஞ்சிருச்சு. குடமுழுக்கு நடந்து முடிஞ்சு இப்போ வழிபாடு நடந்துட்டு இருக்குதுங்க. அதிபத்த நாயனார் மீனவர் குலத்தில் அவதரித்தவருக்கு திருப்பணி நிறைவு பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். இன்னைக்கு குடமுழுக்கு நடக்கும். இன்னைக்கு அந்த கோயில் முழுக்க முழுக்க கல் திருப்பணியாக கருவறை, அர்த்த மண்டபம், விமானம், முன் மண்டபம், இந்த முழு பணியும் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திருப்பணி நிறைவு. இப்ப ஏயர்கோன் கணிக்காம நாயனாருடைய திருப்பணி திருப்புன்கூருக்கு பக்கத்தில் அவர் அவதாரம் செய்த தளத்துல பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல அப்பர் சுவாமி கரையேறிய இடத்துல கரையேற விட்ட குப்பம், அந்த குளம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அப்பர் சுவாமிக்கு ஒரு புதிய கோயில் கருவறை அமைத்து கருங்கல் திருப்பணியாகவே அமைச்சிருக்கு. அது அழகுபடுத்துற பணி மட்டும்தான் பாக்கிங்க. மீதி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த கரையேற குப்பத்தை பொறுத்தவரையில் பணி நிறைவை நோக்கி வந்திருக்கிறது. 90 விழுக்காடு பணி முடிஞ்சிருச்சு. திருவாமூர் அப்பர் சாமி அவதரித்த இடத்துலையும் பணி செய்யற வாய்ப்பு கொடுத்தார். அதுபோல இப்ப மாணிக்கவாசல், நீங்க திருவாமூர்ல சுற்றி இருக்கக்கூடிய நடந்து வருகிற கல் தளம் அமைத்து கொடுக்கிற வாய்ப்பு, வண்ணம் பூசுகிற வாய்ப்பு, இது போல சீட்டு போட்டு சுத்தியும் சீட்டு போட்டு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் சாமி அடியார்களுக்கு கொடுத்தார். எனவே திருவாமூர்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, திருவாநாவலூர் கிடைச்சிருச்சு. இப்ப மணிவாசக பெருமானுக்கு அவதரித்த திருவாதவூரில் நாள்தோறும் தொண்டர் பெருமக்கள் வந்து தங்கி திருவாசகம் படிப்பதற்காக ஒரு அரங்கம் அமைக்கிற பணி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ வருகிற குரு பூஜையின் பொழுது இந்த பணிகள் நிறைவடைந்து அந்த கமிட்டியிடம் திருப்பி ஒப்படைக்க போறோம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் திட்டம். சுற்று மதில் 4 ஏக்கருங்க அந்த இடம். மாணிக்கவாசர் அவதரித்த இடத்துல 4 ஏக்கர் இருக்குது. அந்த 4 ஏக்கருக்கும் கருங்கல் சுவர் ஒரு பணி. அடுத்தது தொண்டர்கள் 120 பேர் போனா தங்கிக்கலாம். அவங்க மேல் பகுதி பெண்கள் 60 பேர், ஆண்கள் 60 பேர் தங்குவதற்கேற்ப 2 பகுதியாகவும் கீழ்ப்பகுதியில சமையல் கூடமும் உணவு கூடமா வைத்து அந்த கட்டிடத்தை தனியாகவும் திருவாசகம் படிப்பதற்கு 400 தொண்டர்கள் ஒரு நேரத்தில் உட்கார்ந்து படிக்கலாம். இது நாள்தோறும் திருவாசகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணி அங்க நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுபோல நம்ம ஐயா சொன்ன மாதிரி தில்லையில் மணிவாசக பெருமான் தங்கி இருந்த பரணசாலை அல்லது பார்க்கடல், திருப்பெருந்துறை என போற்ற பெறுகிற அந்த இடத்திலும் திருப்பணி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விண்ணப்பமும் அதற்கான முயற்சியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தில் ஐயாலாம் சொன்னது போல ஒரு வாய்ப்பு அமைகிற பொழுது திருவாசகம் எழுதப்பட்ட இடமும் திருப்பணியில இருக்கணும் அப்படிங்கிறக்கா. இப்பதான் மாணிக்கவாசர் பிறந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ எழுதிய இடத்துக்கு வாய்ப்பு வந்து ஏன் உத்தரவோச மங்கையில் வாய்ப்பு கொடுத்துட்டார். பணி நடந்து கொண்டு இருக்கிறது. மணிவாசகரோடு தொடர்புடைய வண்ணம் உத்தரவோச மங்கையில நினைத்து பார்க்காத பணிங்க. அது மங்களநாதருடைய கருணை தான். ஒரு சின்ன வேலைக்கு தான் கூப்பிட்டார். நம்முடைய திருப்பணி சக்கரவர்த்தி, நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவர்கள் கல்லூரியினுடைய வேந்தர், அவங்க தான் ஒரு சின்ன வேலை எங்களை கூப்பிட்டு சொன்னார். அந்த வேலையை நீங்க பண்ணி கொடுங்களேன் அரண்மனை சார்பானார். சரி அவரு சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அவங்க உள்ள போனோம். ஒரு வேலையை கொடுத்த சாமி இன்னைக்கு எத்தனை வேலை நடந்திருக்கு தெரியுங்களா? நினைத்து பார்க்காத அளவுக்கு முழுக்க முழுக்க கல் தளம், நடந்து போற பகுதி முழுக்க கல்தளம். ராஜகோபுரத்துல தொடங்கி சாமி சன்னதி வரைக்கும், சாமி சன்னதி அம்பாள் சன்னதி போற வரைக்கும் ஏறத்தாழ 30,000 ஸ்கொயர் ஃபீட் கல் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு மூணாவது ராஜகோபுரம் மாதிரி மூன்றாவது கோபுரம், பெரிய கதவு, மரக்கதவு புதிதாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. சண்டிகேஸ்வருடைய சன்னதி புதிதாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. நடராச பெருமானுடைய சன்னதிக்கு முன்பு அங்க கலர் ஷீட் போட்டு வச்சிருந்தாங்க, அது கல் மண்டபமாக மாற்றப்பட்டு விட்டது. அம்பாள் சன்னதிக்கும் அந்த திருமணம் நடைபெற்ற மண்டபத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா தகர கொட்டாய் போட்டு வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு முழுக்க கல் மண்டபம் போட்டாச்சு. அங்கிருந்த தூண்கள் பெரிய பெரிய தூண்கள், கடற்பாறையால் ஆன தூண்கள், ஆங்காங்கு ஓட்டை விழுந்து எப்ப இடிஞ்சு விழும் அப்படிங்கிற நிலையில இருந்த தூண்களை எல்லாம் மணல், சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம் போன்ற கலவை கொண்டு அதன் மேல ஒரு பூச்சு கொடுத்து இன்னைக்கு அது இரும்பு தூண் போல ஆயிடுச்சு. இப்ப வண்ண பூச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. 240 தூண்கள், சிறிய தூண்கள் 92 தூண்கள், அத்தனை தூணும் வேலையை முடிச்சு இப்ப வண்ணப்பூச்சு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுவாமி எலக்ட்ரிக்கல் பண்ற வேலையும் கொடுத்திருக்கிறாரு, அதுவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி மங்களநாதர் கொட்டி கொடுத்திருக்கிறார். அத்தனை வேலையும் நடக்குது. நமக்கு சாமி என்ன கொடுக்கிறாரோ அத்தனையும் உத்தரகோச மங்கை செய்துவிட வேண்டும். ஏன்? மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் சொன்னார் அல்லவா. மண்ணுவது ஏன் முன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னும்னார். உத்தரகோச மங்கை ஊர், சிவபெருமானுக்கு ஊர் சொன்னா உத்தரகோச மங்கை தான் ஊர் என்று சொல்லப்படுவதனால சுவாமி கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் பணி நடந்து கொண்டு இருக்குதுங்க. இன்னும் சில பணிகளை எல்லாம் அந்த திருத்தலத்துல எண்ணி இருக்கின்றோம், அதுவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில நாயன்மார்களோடு தொடர்புடைய தலங்கள் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறோம். நம்முடைய சொக்கநாத பெருமான் இன்னைக்கு மணிவாசகம் ஐயாவுடைய திருவாக்கிலும் நம்முடைய பெருமக்களுடைய திருவாக்கிலும் ஞான சம்பந்தருக்கும் செய்யணும் அப்படின்னு அவங்க உள்ளத்திலிருந்து உணர்த்தி இருக்கிறாங்க. அவங்க இறைவன் உணர்த்தி சொல்லி இருக்கிறார்கள். உங்களோடு சேர்ந்து நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த தலத்திலும் ஒரு பணியை சொக்கநாதர் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் கொடுத்தா தான் செய்ய முடியும், நாம நினைச்சுலாம் செய்ய முடியாது. அந்த பெருமான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பட்சத்தில் முற்றிலுமாக எப்படி திருநாவூர்ல கருங்கல் திருப்பணியா செஞ்சோமோ அதுபோல அந்த திருப்பணியை கருங்கல் திருப்பணியாக செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு, மாணிக்க வாசகருக்கு அரங்கம் மட்டும்தான் இது போல நவீன தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கிற வண்ணம் அமைக்கிறோம். ஆனா நாளைக்கு பார்க்கடல் திருப்பணி கிடைக்கிற பட்சத்துல கருங்கல் திருப்பணியாகவே செய்து வைக்கணும். திருவாசகம் எழுதப்பட்ட இடம் இல்லையா, பொன்னால் வேய வேண்டிய இடம் அந்த இடம். என்ன ஏன்னா சிவபெருமானுக்கு 1000 இல்ல 6000 கோயில் இருக்குது. ஆனா திருவாசகம் எழுதப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் அல்லவா. அந்த இடத்த நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டாமா? நம்முடைய முன்னோர்கள் அதுல கொஞ்சம் தவறிட்டாங்க. அது நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்த அந்த நாடு கொண்டாடுது. ஆனா நமக்கு ஒரு மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்து அருள இறைவன் எழுதிய இடம் ஐயா சொன்ன மாதிரி தாங்க. நாங்க போய் பார்க்கும்போது சாக்கடைக்குள்ள போற மாதிரி தான் இருந்துச்சு. அது வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளவு கஷ்டம். சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சன்னதிக்கு நடுவுல மலக்கழிவு இருக்கும். நினைச்சு பார்த்துங்க, நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிவாலயத்தினுடைய ஆலயம் அது. சாமி இங்க இருக்கிறாரு, யாரு? ஆத்மானந்த சுவாமி இங்க இருக்கிறாரு. அந்த பக்கம் அம்பாள் யோகாம்பியே இருக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவு ஒரு சாக்கடை இருக்குதுங்க, சின்ன வாய்க்கால் போல. அதுல பாத்தீங்கன்னா காலை தாண்டறக்குள்ள மலக்கழிவு தான் இருக்கும். இப்படி எங்காவது ஒரு கோயிலை பார்த்ததுண்டா நம்ம? எங்க? திருவாசகம் எழுதப்பட்ட இடம். அப்படியே நொந்து போயிட்டோம்ங்க. அது எப்படியாவது ஒரு மீட்டு அதை செய்யணுமேனு அங்க ஒரு அன்பர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பகுதி இன்னைக்கு மீட்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் ஒரு பகுதி மீட்கப்பட வேண்டியது இருக்கிறது. முழுசா மீட்டாத்தாங்க அந்த இடத்துல நினைக்கிற மாதிரி திருப்பணி பண்ண முடியும். ஏறத்தாழ 50 விழுக்காட்டுக்கு மேல ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் கடந்த மாதம் இடிச்சுட்டாங்க. கடந்த மாதத்துல தான் அந்த வேலையை முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒரு பகுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. இங்க ஒரு மகாதேவன் ஐயா வந்த மாதிரி அங்க ஒரு மகாதேவன் வந்து உட்கார்ந்து மாணிக்க வாசருக்கு ஒரு வழி காட்டினார்னா நிச்சயமாக நாம் வாழ்கிற காலத்தில் மணிவாசக பெருமானுக்கும் திருப்பணியை செய்து ஞானசம்பந்த பெருமானுக்கும் திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறத வேண்டிக் கொண்டு, இந்த வாய்ப்பு நமக்கு திருவருள் கொடுத்திருக்கிறது. நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னா ஐயா போன்ற பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை போன்ற அடியார்கள்
இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் ஜீரோ அப்படின்னு. இந்த சுவாமியினுடைய கருணை, இந்த திருவாசகம் சொல்றாரு பாருங்க, எட்டினோடு இரண்டும் அறியேனை பட்டி மண்டபம் ஏற்றினைம்பர், அது முற்றிலும் எனக்கு முற்றிலும் பொருந்தும் என்று சொல்லி, அந்த பெருமானுடைய கருணை, உங்களுடைய அன்பை தவிர என்னிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்று என்னுடைய ஏற்புரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.